என்னங்க இது வாசனை கமகமன்னு வாசம் வரைக்கும் வருதே அப்படின்னு சொல்லி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து கேட்கிற அளவுக்கு ஒரு அருமையான மீன் மசாலா ரெசிபி தாங்க செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் வரமல்லி, 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் சீரகம், கூட ஒரு 10 பல் பூண்டு, காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 5ல இருந்து 6 எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகாய் கலருக்காக ஒரு 20 எடுத்திருக்கேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாய் வச்சு முதல்ல மல்லியை வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சு தீஞ்சிராம வந்து வறுத்துக்கோங்க. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு மிளகு, சீரகம், சோம்பு இதையுமே வறுத்துக்கலாம். கடைசியா மிளகாய் வச்சிருக்கோம், அதையுமே வந்து கருகாம செவக்க நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துருங்க. இப்போ கடைசியா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சிருக்க பூண்டை நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டா ஆற விடுங்க, ரொம்ப ஆற விட வேணாம். இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு இது கூட மஞ்சள் தூள் வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இந்த வறுத்த பூண்டையும் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அருமையான கமகமக்கும் மீன் மசாலா பொடி ரெடி. இந்த மசாலா வச்சு மீனை வறுத்தீங்க அப்படின்னா தெருவே வாசம் வீசி உங்க வீடு தேடி வந்துருவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.